அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கை அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுத்து பொதுவாக திமுக தானே அந்த மாதிரி வீடியோலாம் வெளியில் விடுவாங்க. இப்போ ஏடிஎம்கே வெளியில் விட்டுருக்காங்க. உங்கள் எண்ணங்களின் தேவைகளின் பிரதிபலிப்பை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் அறிக்கை என்ன சொல்லுது, எப்படி தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு விளக்க காணொலியை பதிவு பண்ணியிருக்காரு. அப்படி பதிவு பண்ணதோடு மட்டும் இல்லாமல் இன்னைக்கு துரை வைகோ அவர்கள் ரொம்ப பெரிய அளவில் வைரல். யாரும் அங்கே அழுதுட்டு இருக்காங்களாங்கப்பா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது துரை வைகோ அவர்கள் யாரையோ ஒரு நபரை நாயேன்னு சொல்லி திட்டாங்களேப்பா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுவும் துரை வைகோ அவர்கள். நேரு அவர்கள் திட்டின நேரு அவர்கள் அதே கூட்டத்தில் இருக்காங்க. துரை வைகோ அவர்கள் சொன்ன சொல்லு இருக்கு தெரியுமா, சும்மா வேற லெவலில் இருந்துச்சு. கமலஹாசன் அவர்கள் ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துருக்கார், எதற்காக திமுகவுக்கு ஆதரவு நான் கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான். ஏன்னா அந்த ரிமோட்டு அந்த ரிமோட்டெல்லாம் தூக்கி டிவியெல்லாம் விட்டுச்சாரு பார்த்தீங்களா, அதெல்லாம் எதுக்கு சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதற்கான எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே கொடுத்துருக்கார். புயல் வீச தொடங்கி இருக்கு, எல்லாருமே சீட் பெல்ட் எல்லாம் போட்டுக்கோங்க. இது ஆழமான தமிழ் பொக்ஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். ரிமோட் இன்னும் என் கையில தான் இருக்கு. எடிட்டர், இந்த கையில வேணா ரிமோட்டை வச்சுக்கோங்களேன். ரிமோட் இன்னும் என் கையில தான் இருக்கு, டிவியும் அங்கே தான் இருக்குது. அப்போ உடைச்ச டிவி உடைச்ச ரிமோட், அது ஏன் டிவி ஏன் ரிமோட், நம்ம டிவி நம்ம ரிமோட். இந்த டிவிக்கான கேபிள் கனெக்ஷனும் அந்த ரிமோட்டுக்கான பேட்டரியும் யாரோ ஒருத்தர் கொடுக்கறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்றாருங்க, டிவியும் அங்கே தான் இருக்கு. ஏன்னா நம்ம வீட்டு ரிமோட் நம்ம வீட்டு டிவி. ஆனால் அந்த டிவிக்கான கரண்ட்டையும் ரிமோட்டுக்கான பேட்டரியும் உருவாக்கும் ஒரு சக்தி ஒன்றியத்தில் உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த மனுஷன் நல்லா பேசியிருந்தாருன்னா சூப்பரா இருக்குங்க. உண்மையிலே அவர் சொல்ற கருத்துக்கள், ஜாதியம் மட்டும்தான் என்னுடைய அரசியல்ல எதிரி அப்படின்னு சொன்ன அவர் இந்த கருத்து, அது எல்லாமே சூப்பரா இருக்கு. ஆனா கமலஹாசன் அவர்கள் பேசுறது மட்டும் எளிய மக்களுக்கு புரியுற மாதிரி இருந்துச்சுன்னா, அவருடைய படம் எப்படி ரொம்ப இன்டெப்தா நம்ம பார்க்க வேணுமோ அதே மாதிரி அவருடைய பேச்சையும் இன்டெப்தா கேட்டாதான் நிறைய விஷயங்கள் புரிய வரும். அவர் என்ன சொல்ல வராருன்னா, இன்னைக்கு நான் டிவி ரிமோட்டை தூக்கி உடைச்சது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த டிவியும் ரிமோட்டும் லோக்கல் ஸ்டேட் லெவலில் நம்ம உடைக்கலாம். இது இப்போ சென்ட்ரல் லெவலில் எலெக்ஷன் வந்து சென்ட்ரல் லெவலில் இருக்குது. இப்போ சென்ட்ரல் லெவலில் அவன் தான் நமக்கு பவர் கொடுக்குறாங்க, அவங்க கிட்ட தான் நம்ம பவர் எல்லாமே இருக்குது. அப்போ அதை எதிர்க்க வேண்டும் என்றால் என் டிவியை உடைப்பது அப்படிங்கிறது இப்போது தேவை கிடையாது. இப்போ அந்த பவரை கட் பண்ணணும், அந்த ரிமோட்டினுடைய பேட்டரி சார்ஜ் அதை கட் பண்ணணும். அதற்காகத்தான் நான் கூட்டணி வச்சிருக்கேனே தவிர வேற எதற்காகவும் இந்த கூட்டணி அப்படிங்கிறது இல்லை. அதே நேரத்தில் சாதிய எதிர்ப்பு அப்படிங்கிறது என்னுடைய உடலில் என்னுடைய மனதில் நான் இறப்பது எனக்கு புத்தி நல்லபடியாக இருக்கிற வரைக்கும் சாதிய எதிர்ப்பு மட்டும்தான் என்னுடைய அரசியலாக இருக்க போகுது. இப்போலாம் நிறைய இங்கே முன்னாடி நீங்கள் இருக்கிறவங்க எல்லாருமே வெள்ளை ஹேருடன், அதாவது கொஞ்சம் வயசானவங்களா இருக்கீங்க. ஒரு காலகட்டத்தில் வயசானவங்க வளர்றதுக்கு முன்னாடி இளைஞர்களாக இருக்கும்போது சாதியம் இல்லை, ஜாதி நமக்கு இல்லைப்பா அப்படின்னு சொல்லி வளர்ந்து வந்தவங்க தான் இப்போ வயதானவர்களாக இருக்கும். ஆனால் இந்த வயதானவர்கள் மத்தியும் சில நபர்கள் சாதியத்தை உள்ளே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இதை எதிர்ப்பது என்னுடைய முதலாய கடமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயா கமலஹாசன் அவர்களே, நீங்கள் சொல்கிறது 100க்கு 100 உண்மை. உங்களை அமெரிக்காவிலேருந்து யார் வந்தாங்க பார்த்தாங்க அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. ஆனால் நீங்கள் சொல்கிறது அந்த சாதிய எதிர்ப்பு அப்படிங்கிறது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது தான். ஆனால் இன்னொரு விஷயத்தை நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது, மக்கள் கேட்க வேண்டியதாக இருக்குது. எந்த தொகுதியில் ஜாதியை பார்க்காம திமுக வேட்பாளர்களை நிப்பாட்டினாங்க? எந்த தொகுதியில் ஜாதியை பார்க்காம அதிமுக பிஜேபி இவங்க எல்லாருமே வேட்பாளரை நிப்பாட்டுறாங்க? எந்த தொகுதியில் ஜாதியம் அப்படிங்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லி உங்களால் சொல்ல முடியும்? 60-70 வருடங்களாக ஆட்சி செய்த திராவிட இயக்கங்கள் ஜாதியை ஒழித்தது எங்கே? ஜாதியத்துக்காக ஒரு கட்சி, இன்னொரு ஜாதியை ஒழிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிற ஒரு கட்சி, அவங்களுக்குள்ளேயே பல ஏற்றத்தாழ்வுகள், மதத்தின் பெயரால் பிஜேபி ஆட்சி செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிற இன்னொரு பரப்புரை, அதே மதத்தின் பெயரால் இன்னொரு நிறைய கட்சிகள், அவங்களுடைய கட்சிகளுடைய துணை கட்சிகள் அப்படின்னு சொல்லி திமுக ஐக்கியமாக இருக்கக்கூடிய கட்சிகள். அப்போ ஒரு பக்கமாக எதிர்ப்பேன் ஒழிப்பேன் அப்படின்னு சொல்கிறது, இன்னொரு பக்கமாக அதற்கு ஆதரவு எதிர்ப்பு அப்படிங்கிற நிலைப்பாடுடன் இது அரசியலை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய நபர்களுடைய வாழ்க்கை. நாங்கள் பொதுமக்கள், நாங்கள் வெளிப்படையாக கேட்குறோம், ஜாதியை எங்கே ஒழிச்சிருக்கீங்க, எந்த இடத்துல ஜாதியை ஒழிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது தான். ஏங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட இந்த ஜாதியை ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது நம்ம ஊரில் பெரும் ஒரு கொலைகளாக மாறி வருகிறது அப்படிங்கிற உண்மை நம்ம எல்லாருக்கும் தெரியும்.
60-70 வருடங்களாக நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? ஜாதி வாரி கணக்கெடுப்பு உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்றீங்க. இன்னும் எத்தனை நபர்கள் இந்த விலங்கு அவங்க வெளிநாடுகளில் கையில் போடுற விலங்கு மாதிரி அங்கே என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு தெரியும். ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ள அப்படி தெரியாது. உயர் ஜாதி மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களில் கருப்பினத்தவர்களும் கருப்பாக இருக்க நிறத்தால் கருப்பாக இருக்கவங்களும் இருப்பாங்க, பட்டியலின மக்கள் நிறத்தால் வெள்ளையாக இருக்கிறவங்களும் இருப்பாங்க. ஆனால் அந்த சதைக்குள்ள விலங்கு அப்படிங்கிறது என்ன செய்யும்? பூட்டப்பட்டு இருக்கும். அதை கண்டுபிடிப்பதற்கு தான் சாதி வாரிய கணக்கெடுப்பு வேணும் அப்படின்னு சொல்றாருன்னு சொல்லி கமலஹாசன் அவர்கள் ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுக்குறார். ஸோ இந்த எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்கள் பார்வையில் நான் விட்டுட்டேன். அவர் சொன்ன விஷயங்கள் இதுதான். ஜாதி எதிர்ப்பு அப்படிங்கிறது அவருடைய ரத்தத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். நாம் என்ன கேட்குறோன்னா, ஜாதிய எதிர்ப்பும் ஒழிப்பும் அப்படிங்கிறது எந்த கட்சி செய்கிறது? அந்த கட்சியை காண்பீங்க. அதே கட்சியில் கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் ஜாதிய கட்சிகள் இல்லையா அப்படின்னு சொல்கிற கேள்வியை நான் கேட்குறேன். அதே கட்சியை சார்ந்த அமைச்சர்கள் ஜாதிய அந்த அமைப்புகளுக்கு, அது எந்த வேணாலும் இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், 10 அமைச்சர் என்னையால் காணிக்க முடியும். ஏன்னா நான் அரசியல் கொஞ்சமாக இந்த எழுதுறதுக்காக படிச்சுட்டு இருக்கேன். அரசியல் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் சுழிச்சு போட்டு இந்த பக்கமாக வர்ற வரைக்கும் டிபி ட்ரூப்ஸுக்கு தெரியும். இத்தனை செய்திகள் நான் வாசிக்கும் போது இந்த அமைச்சர் இந்த ஜாதிய ஒரு கூட்டம், அந்த கூட்டத்துக்கு போனார். திமுகவில் இருக்காங்க, அதிமுகவில் இருக்காங்க, பாஜகவை சார்ந்தவங்க இருக்காங்க, இன்னும் ஏன் நாம் தமிழர் கட்சி சில சார்ந்தவர்கள் கூட இதே மாதிரியான ஜாதிய கட்டமைப்புகள் சிக்கியிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்போ இந்த ஜாதியை ஒழிக்க வந்தவர்கள் எங்கே போனார்கள்? எங்களுடைய கேள்வி, சாதாரண மக்களுடைய கேள்வி. நீங்கள் யாரை வேணாலும் இந்த கேள்வியை கேட்டுட்டு பதில் சொல்லுங்கள். அது ஓட்டு கேட்டு வரவங்களா இருக்கட்டும், இல்லை வேட்பாளர்கள் இவங்க தான் அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் யாராவது பகிர்வுகளாக இருக்கட்டும். ஜாதிய ஏற்றத்தாழ்வு எங்களுக்குள் வேண்டாம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். அதை ஒழிப்பதற்கு ஒரு கட்சி தயாராக இருக்கிறது என்றால் அந்த கட்சிக்குள்ளும் எந்த ஜாதிய ஏற்றத்தாழ்வும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு. அடுத்ததாக உங்களுடைய எண்ணங்களின் தேவைகளின் பிரதிபலிப்பே எங்களுடைய தேர்தல் அறிக்கை அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். நாங்கள் எல்லாம் பார்த்தோம். அவர் சொல்லியிருக்கிறதுல முக்கியமான வார்த்தைகள் என்னென்னா, இது கண்டிப்பாக செய்ய முடியக்கூடிய வாக்குறுதிகள். மக்கள் இதை கவனிங்க. மக்கள் நார்மலாக இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் நீங்கள் இதை கவனிங்க. தேர்தல் வாக்குறுதிகள் அப்படிங்கிறது யார் வேணாலும் என்ன வேணாலும் கொடுத்துடலாம். நான் கூட இன்றைக்கி சொல்கிறேனே, ஒரு வார்த்தைக்கு சொல்கிறேன், என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் தாரேன் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் நம்பி என் வீடியோவை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களை விட பெரிய முட்டாள் வேறு யாருமே கிடையாது. ஏன்னா 10 லட்ச ரூபா எனக்கே வராது. அப்படி இருக்கும்போது நான் எப்படி உங்களுக்கு தருவேன்? புரியுதா? அப்போ வாக்குறுதி கொடுக்கலாம். ஆனால் அந்த வாக்குறுதி எந்த அளவுக்கு உண்மையாகும், எந்த அளவுக்கு பொய்யா மாறும் அப்படிங்கிறதை பகுத்தாய்வு செய்ய வேண்டும். இந்த இடத்துல தான் நாம் வீக் ஆகிறோம். இந்த இடத்துல தான் நம்மளை அரசியல்வாதிகள் பயன்படுத்திக்கிறாங்க. இந்த இடத்துல தான் நம்முடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாத்தையும் ஏமாற்றி வச்சுருக்காங்க. இந்த ஒரு மனப்பான்பிலிருந்து நம்ம வெளியில் வரணும். யார் கொடுக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையை கடந்த வருடமும் அவங்க கொடுத்திருந்தாங்கன்னா, அதுக்கு முந்தைய வருடமும் அவங்க கொடுத்திருந்தாங்கன்னா, ஏன் இன்னும் சரி பண்ணாம, ஏன் அதை நிறைவேற்றாமல் இருக்கிறார்கள்? 30 வயதுக்குட்பட்ட தமிழக கல்லூரி மாணவர்களின் கல்வி கடன்களை தள்ளுபடி செய்யப்படும். இந்தியா முழுவதும் மாணவர்கள் பெற்ற கல்வி கடன் தள்ளுபடி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். ஆட்சி அமைந்ததும் நீட் தேர்வை ரத்து செய்ய முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே சட்டம் இயற்றப்படும். தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்கப்படும். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. அப்படின்னா இது நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதியா? உதாரணத்துக்கு முதல் கையெழுத்து நீட் எதிர்ப்பு ஒழிப்பு அப்படின்னு சொன்னாங்க. எதிர்ப்பு இல்லை, நீட் ஒழிப்பு அப்படின்னு சொன்னாங்க. நடந்ததா? முதல் கையெழுத்து போய் இன்னைக்கு 300 கையெழுத்துக்கு மேலே வந்துருச்சு. அடுத்ததா நிறைய இதே மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ வாக்குறுதிகள்னா என்ன? அந்த வாக்குறுதிகள் எல்லா பெண்களுக்கும் உரிமை தொகை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ உரிமை தொகை எல்லா பெண்களுக்கும் கொடுக்கப்பட்டதா? தகுதி வாய்ந்த பெண்களுக்கு உரிமை தொகை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி பிடிஆர் அவர்கள் சொன்னது என்னதாச்சு? என்னவானது? அப்போ வாக்குறுதிகள் கொடுக்கும்போது இது சரியா இருக்குமா, இது தப்பா இருக்குமா, இது மக்கள் கேள்வி கேட்க மாட்டாங்க, கொஞ்சம் பேருக்கு கொடுத்துட்டு அதை ஏமாத்திடலாம், இப்படிங்கிற வாக்குறுதிகள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத 1க்கு 2 முறை நீங்க என்ன செய்யணும்? சரிபார்க்க வேண்டும். அதே மாதிரி அதிமுக கண்மூடித்தனமா அதிமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதியை நம்புங்க நான் சொல்லல, எல்லாரையும் கேள்வி கேளுங்க நான் சொல்றேன். எந்த இடத்துல நம்ம கேள்வி கேட்க தவறுகிறோமோ புரிந்து கேள்வி கூட கேட்க வேண்டாம்ப்பா. அட்லீஸ்ட் உங்கள் மனசுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்ல. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வயிற்றுக்கு ஒரு சின்ன டேஸ்ட்டாவது தரணும். ஏதோ ஒரு சக்கையை பிழிஞ்சு போட்ட மாதிரி டேஸ்ட்டே இல்லாத ஒரு சாப்பாடு உங்களால் சாப்பிட முடியுமா? அதே மாதிரி தாங்க இந்த அரசியலும். நமக்குன்னு ஏதாவது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும், அந்த புரிதல் நமக்கு வேணும். அப்போ அதிமுக கொடுக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையில் பிஜேபிக்காரங்க கூட சேர்ந்து அலைன்ஸ் வச்ச போது நீங்கள் எதிர்த்தது என்ன, நீங்கள் செய்தது என்ன அப்படிங்கிறத மக்கள் கேள்வி கேட்கணும். அவங்க மட்டும் நியாயமானவர்கள் அப்படி நான் சொல்ல வரல. எல்லா இடங்களிலும் தவறுகள் இருக்கு. அந்த தவறுகள் மக்கள் கேட்க மாட்டாங்க, மக்கள் மறந்துடுவாங்க. அந்த தவறுலேருந்தே அடுத்த தவறை நம்ம செய்யலாம்னு சொல்லி அரசியல் செஞ்சுட்டு இருக்கிறவங்க மத்தியில் புதுசான ஒரு புதுமையான கண்ணோட்டமாக இருக்கும் அரசியல் சதுரங்கம். யார் பக்கம்டா இருக்க? திடீர்னு பாஜக பக்கம் பேசுற, திடீர்னு நாம் தமிழர் கட்சி பக்கம் பேசுற, திடீர்னு அதிமுக பக்கம் பேசுற, டிஎம்கேக்கு ரொம்ப அகெயின்ஸ்டா பேசுற, கமலஹாசன் அவர்களுக்கும் எதிராக பேசுற, நீ ரஜினி ரசிகன் தான்றா. 1000 விமர்சனங்கள் வருது எனக்கு. ஆனால் அந்த விமர்சனங்கள் எனக்கு இது ஒன்றுமே இல்லை.
ஒரு மக்கள், ஒரு மாணவன், ஒரு இளைஞன் இதனால் விழிப்புணர்வு அடைஞ்சு அரசியல் இதுதான், இந்த அரசியலை நாமும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் திருந்தினார் போதும், இந்த அரசியல் சதுரங்கம் சேனல் அதனுடைய கோலை சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைவேற்றி விட்டது அப்படின்னு சொல்லி நான் என்ன செஞ்சிருவேன், சாட்டிஸ்ஃபை ஆயிடுவேன். இதுதான் என்னுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன். அடுத்ததான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, இந்த திரிப்பு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இந்த திரித்து சொல்வது அப்படின்னு சொல்லி, அதுக்கு முதல் திரித்து சொல்வது அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லிடுறேன். அடுத்ததான் இன்னொரு வீடியோ இருக்குது, அது வந்து சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் அப்படின்னு சொல்லி நம்ம உலக அரசியல் பேசும்போது நிறைய பேசியிருக்கோம். சீனா செய்வாங்க, அதுக்குன்னு தனியாக ஒரு டீம்லாம் இருக்குது, சைக்காலஜிக்கல் வார்ஃபேருக்கு ஒரு டீம்லாம் இருக்குது, வால்ஃப் வாரியர்ஸ் அப்படிலாம் சொல்லி நிறையவே பேசியிருக்கோம். டிபி ட்ரூப்ஸ் நிறைய பேருக்கு நமக்கு தெரியும். ஆனால் இந்த இடத்துல இந்த அரசியலில் எந்த அளவுக்கு சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் செய்யப்படுகிறது அப்படிங்கிறதுக்கான சிறந்த உதாரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அண்ணாமலை அவர்கள் ₹1 கூட செலவழிக்காம தேர்தலில் ஜெயிச்சிருவேன்னு சொல்லிடுறாரு. டீ குடிக்கிறதுக்கு செலவு பண்ண மாட்டாரா, இல்லை டீசல் போடுறதுக்கு செலவு பண்ண மாட்டாரா அப்படிலாம் சொல்லி கேட்டார்ல. ₹1 கூட ஓட்டுக்கு பணம் கொடுத்து நான் வாங்குறது இல்லை, ஓட்டுக்கு நான் பணம் கொடுக்க மாட்டோம், அப்படித்தான் ஜெயிப்போம்னு சொல்லி மறுபடியும் அண்ணாமலை அவர்கள் அதற்கு கிளாரிஃபிகேஷன் அப்படிங்கிறத கொடுத்திருக்கிறார். பிரச்சனை என்னன்னா, ஒருத்தர் என்ன சொல்றாங்கன்னு முழுமையா கேட்கறது, கேட்கக்கூடிய தன்மை எல்லாம் இழந்துட்டாங்கன்னா அரகன்ஸ் வந்துருச்சு. நாம் சொல்லி இருப்பது ஓட்டுக்கு பணம் கொடுக்காம கோயம்புத்தூர்ல ஜெயித்து காட்ட முடியும் என்பது நம்முடைய சவால். திரித்து சொல்வது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரித்து சொன்னதை மறுபடியும் அவர் உரித்து காண்பித்திருக்கிறார். அண்ணாமலை அவர்கள் அடுத்ததாக ஒரு சில விஷயங்களையும் சொல்லியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்கிறாரு, டீ குடிக்கிறதுக்குலாம் அடுத்தவங்ககிட்ட தான் காசு வாங்குவாங்க போல், நாங்கள் எங்கள் கை காசை போட்டு போஸ்ட் ஓட்டணுமா எங்கள் கை காசை போட்டு செஞ்சிட்ருக்கோம், இதுதான் மாற்று அரசியல் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாரிஃபிகேஷன். இந்த கிளாரிஃபிகேஷன் தான் மக்கள் மனசில் பதியுமே தவிர நீங்கள் கேட்ட கேள்விகள் உங்களை தப்பாக தான் காணிக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களே அப்படிங்கிறதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அரசியல்வாதிகள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா மக்கள் விழிப்புடன் செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சில விஷயங்கள் ஊடகத்தை நான் இன்னும் கொஞ்சம் அடுத்த வீடியோவில் சில ஊடகங்களை கிழித்தெறிய வேண்டியதாக இருக்குது. நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சில நபர்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, அதை இரட்டிப்பாக அது வேறு மாதிரி ஜோடித்து அந்த செய்தியை வெளியிடுகிறார்கள். இதெல்லாம் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா செய்ய வேண்டியதாயா? நீங்களாம் அந்த சன் டிவி அப்படிங்கிறவங்க எவ்வளோ பெரிய பாரம்பரியமானவர்கள், நீங்கள் செய்ய வேண்டிய வேலையாயாது. அதே மாதிரி அடுத்ததாக ஒரு சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் அவங்க செஞ்சுருந்தாங்க, அதையும் நாம் அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம். அடுத்ததாக துரை வைகோ அவர்கள், செத்தாலும் எங்கள் சின்னம் தான், உதயசூரியன் சின்னத்துலலாம் எங்களால் போட்டி போட முடியாது. துரை வைகோ அவர்கள் 30 வருஷம் எங்கள் அப்பாவுக்காகவும் அப்படின்னு சொன்னவர் திடீர்னு அப்படியே டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி அவர் சொல்றாரு, ஆமா என்ன ஆனாலும் சரி எங்க சின்னத்துல தான். நீங்க டென்ஷன் ஆக்குறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஏன் இந்த துரை வைகோ அவர்கள் இவ்வளவு டென்ஷன் ஆயிருக்காரு? உனக்கு என்ன பிடிக்கும், கோனைஸ் பிடிக்குமா, குச்சைஸ் பிடிக்குமா? போன கூட்டத்தில் இதே நேரு அவர்கள் துரை வைகோ அவர்களை பார்த்து நான் ஓட்டு கேளுன்னு சொன்னா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சொன்ன வார்த்தை மாதிரியான வீடியோ ரொம்ப பெரிய அளவில் வைரல். அந்த வைரல் வீடியோவை துரை வைகோ அவர்கள் பார்த்துருப்பாங்க போல. இன்னைக்கு அதற்கான சரியான விஷயத்த துரை வைகோ அவர்கள் செஞ்சிருக்காங்க. சொல்லப்போனால் திமுகக்கு எதிராக வச்சு செஞ்சிருக்காரு துரை வைகோ அவர்கள். ஆனால் அந்த கண்ணீர் சிந்துறது எங்கள் அப்பாவுக்காகனா அதெல்லாம் வேண்டாமா இருந்துச்சு. பார்த்தாலே தெரியுது அந்த அளவுக்கு நமக்கு அது மக்கள் பழைய காலத்து சரோஜா தேவி கோபால் இது பொய்யா கோபால் அப்படின்னு சொன்னால் நம்பிடுவாங்கலாம், நம்பிட்டு இருக்காதீங்க. யங்ஸ்டர்ஸ் பார்த்துட்டு இருக்காங்கய்யா. யங்ஸ்டர்ஸ் பார்க்கும்போது இது ரொம்ப சிரிப்பாக இருக்கும். பெரிய அளவில் யாரும் சிந்திக்க மாட்டாங்க. இன்றைக்கி வேணால் ஏமாற்றிடலாம். நீங்கள் இந்த 2024 தேர்தல் 2026 வரை நீங்கள் ஏமாற்றிடலாம். ஏன்னா பொதுமக்கள் இன்னும் கொஞ்சம் வயசானவங்களாம் இருக்காங்க. 2026 தான் உங்களுக்கு பெரிய ட்விஸ்டே இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மக்கள் மத்தியில் எல்லார் கையிலையும் மொபைல் ஃபோன் வந்துடுது. எங்களே மாதிரியான சோஷியல் மீடியாவில் நிறைய பேசக்கூடிய நபர்களுடைய பேச்சுக்கள் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக மாறி இருக்கும். இன்றைக்கி அரசியல் சதுரங்கம் சின்னதாக இருக்கலாம். 2026 தான் என்னுடைய இலக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா என்னுடைய அரசியல் சதுரங்கம் சேனல் எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களால் யோசிக்க முடியுமா? ஏன்னா மக்கள் உண்மை பக்கம் வந்துக்கிட்டே இருப்பாங்க. நான் உண்மை செய்திகளை சொல்லிகிட்டே இருக்கேன்னா அப்போ இதே மாதிரி உண்மையாக பேசுங்க, எதுவும் பொய்யா பேசி மாட்டிக்கிடாதீங்க அப்படிங்கிறது தாழ்மையான வேண்டுகோள். அடுத்ததா நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் என்ன அப்படிங்கிறதும், வீரப்பன் அவர்களுடைய மகள் போட்டி போடுறாங்க அப்படிங்கிறதும், அதே மாதிரி நாகர்கோவில் கன்னியாகுமரி சைட்லேருந்து முக்கியமான சில நபர்கள் போட்டி போடுறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வேறு பதிவில் பார்க்க போகிறோம். சொல்லப்போனால் அரசியல் புயல் நிறையவே வீசும். நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி
பேசுறதுக்கு தைரியம் இருக்கு. நீங்களும் நிறைய நண்பர்கள்ட்ட பேசலாம். தைரியமா பேசுங்க. அரசியல் இதுதான் அப்படின்னு சொல்லி பேசுங்க. இந்த அரசியல்வாதி செய்தது தப்பு தான் அப்படின்னு சொல்லி பேசுங்க. என்னைக்கு நம்ம பேசுறோமோ அன்னைக்கு நம்ம விழிப்பு அடைந்து விட்டோம். 4 பேருக்கும் விழிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ளலாம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.